என்னது இது? இந்த கடியாரம் மணி 9 காட்டுது, ஆனா 2 மணி தான் அடிக்குது. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்க. ஒண்ணே இது யாராவது எம்எல்ஏக்கு பிரசன்ட் பண்ண வேண்டியதுதான். ஐயோ என்னங்க இது? கடியாரத்து கண்ணாடி உடைஞ்சு கிடக்கு. எம்எல்ஏன்னு சொன்ன உடனே கண்ணாடி கூட தூள் தூளா போயிடுது பத்தியா? ஆமா, இது யார் உடைச்சிருப்பாங்க? தெரியலீங்களே. வீராசாமி, சமையல் வீராசாமி. ஏப்பா, அந்த கடியாரத்துல கண்ணாடி உடைஞ்சிருக்குத, நீ தானே உடைச்ச? எனக்கு என்ன பைத்தியமா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்பதானே வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். பாருங்க, அந்த கடியாரத்தை நம்ம முதலாளியோட அருமை மச்சனை சாட்சாத் தாமுதான் நிச்சயமா உடைச்சிருக்கணும். அது எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றேன்? அவனுக்கு என்ன மூளை கோளாரா? மூளை கோளாரா இருந்தாதான் ஆஸ்பத்திரியில சேர்க்கலாமே. இது ஆஸ்பத்திரியிலையும் சேர்க்க முடியாத, வீட்லயும் வச்சு பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான கேசுங்க. என்ன மாதிரியா? ராமு எதை பாக்குறாரோ தானும் அதுவாவே மாறிட்டதா நினைச்சு சதா கனவுலகத்திலேயே மறந்துகிட்டு இருப்பாரு. முந்தா நாள் பாருங்க, அடுப்படிக்கு வந்தாரு. அங்க இருக்கிற அனுமார் கேலண்டரை பார்த்தாரு. தானும் அனுமாராவே மாறிட்டதா கனவு காண ஆரம்பிச்சாரு. அப்புறம் அடுப்புல இருந்த கொள்ளிக்கட்டை எடுத்துக்கிட்டு ராவணனை எரிக்கிறதா நினைச்சு என்னையே எரிக்க பார்த்தாரு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத, எனக்கே ஒன்னு அசப்புல பார்த்தா ராவணன் மாதிரிதான் இருக்கு. பாருங்க, நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா டிரைவர் நாகப்பனை கேளுங்க. ராம விஷயத்துல நீங்க சந்தேகமே பட வேண்டாங்க. அவர் பகல் கனவு காண்றவர் தான். இந்திரஜித்துன்னு சொல்லிவிட்டான். மாமா இங்க வாங்க. என்ன? ஆமா, நீங்க எனக்கு என்ன உறவு? திடீர்னு இப்படி கேட்டா எப்படி? வந்து உங்க அண்ணன் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு சம்பந்தி, அந்த சம்பந்திக்கு ஒரு சகலை, அந்த சகலைக்கு ஒரு மச்சின, அந்த மச்சினனுக்கு வந்து என் ஒண்ணு விட்ட தங்க, அவ செத்து போயிட்டா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தப்போ வந்து இது தூரத்து உறவுல நான் மாமா ஆகணும், வீட்டுக்கு விருந்தாளியா வந்துட்டேன். என்ன இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. தூரத்து உறவா இருக்கிறதுனாலதான் எங்க ராமோத்தான பத்தி உங்களுக்கு தெரியல. இந்த வீட்டுல எந்த பொருள் உடைஞ்சாலும் அது காரணம் அவர்தான். அந்த கடியாரத்து கண்ணாடி உடைச்சதும் அவராத்தான் இருக்கணும். நல்லா இருக்கு. ஒரு ஏமாந்து ஆப்டான்னா எல்லாருமா அவன் தலையை போட்டு உருட்டுவீங்களே. அப்பா, நீதான் அந்த கடியாரத்தை உடைச்சியா? பைத்தியமா? பரவாயில்ல சொல்லு. இத்தனை நாள் யாராரோ சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப நீயும் சொல்ற. அந்த கடிகாரத்தை நான் உடைக்கல. காலையில் ராம் மாமா பீமனா மாறிட்டதா கனவு கண்டு ஹிருதயனார யுத்தம் பண்ண போறேன்னு சொல்லி அந்த கர்ணாக்கட்டையை எடுத்து சுத்தோன்னு சுத்தினாரு. அது அந்த கடிகாரத்து மேல பட்டு கடிகாரம் உடைஞ்சு போச்சு. நான் தான் மாமாவை காப்பாத்துறதுக்காக போய் சொன்னேன். பலே இந்திரா பாப்பா, ஓ உதவி இல்லைன்னா ராம இந்த வீட்லயே இருக்க முடியாது இல்ல. பாப்பா இந்திரா, அம்மா இந்திரா, நீ மனசு வச்சா என்ன ஒண்ணாலும் பண்ணலாம். மாமா, ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்க? ஓஹோ, வழக்கம் போல நீ வேலையை தொலைச்சிட்டு வந்திருப்ப. வழக்கம் போல எல்லாரும் உன்னை திட்டிருப்பாங்க, அதானே? கவலைப்படாத மாமா, வருத்தப்பட்டு என்ன செய்யறது? என்ன பாரு மாமா, கொஞ்சம் சிரி மாமா. சும்மா பாப்பா, உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். டேய் தம்பி ராமு, இந்த சின்ன விஷயத்துக்கு ஃபீல் பண்ணா எப்படிடா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்டா. பெரிய மனுஷன், நான் சொல்றேன் கேளுடா. நான் கவலையா இருக்கேன் பாப்பா, என்ன சொல்ல பண்ணாத. உன்னை சிரிக்க வைக்க என்ன பண்றது? ஐயோ மாமா, உன் மூஞ்சி ஏன் இப்படி கோணல மானமா இருக்கு? மூக்கு ஒரடி நீளம் இருக்கு, கண்ணு வாத்து முட்டை மாதிரி இருக்கு, வாய் திறந்து வச்ச ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கு. நான் சொல்றது நம்பலனா இதோ பாரு. வாயாடி பாப்பா, நீ வாயாடி பாப்பா. இந்த வீட்டுல எல்லாரும் என்ன அழ வச்சு பாக்குறாங்க, நீ ஒருத்தி தான் என்ன சிரிக்க வச்சு பாக்கணும்னு நினைக்கிறேன். மாமா, நீ புத்திசாலியா இரு, தைரியசாலியா இரு, அப்போ உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பாப்பா. ஆனா இந்த பாழா போன கனவு பழக்கம் வந்தா எல்லாமே ராங்க போயிடும். வாங்க வாங்க, எல்லாமே புதுசா இருக்கு.
பார்த்தாலே தெரியுதே புது சரக்கு தான். சீப்பாவே தரேன். சீப்பா கிடைச்சாலும் நான் கொண்டு போறது உயர்ந்த இடம். ஆமா, உங்களுக்கு என்ன பழம் வேணும்? ஒரு பழத்தோட்டத்தை எதிரில நிறுத்தி என்ன பழம் வேணும் கேட்டா எப்படி பதில் சொல்றது? சாரு, இது பழக்கடை. ஒரு பழத்தோட்டமே பழ வியாபாரம் செய்யற அதிசயத்தை நான் இப்பதான் முதல்ல பாக்குறேன். என்ன சொல்றீங்க? புரியும்படி சொல்லட்டுமா? இந்த திராட்சை மாதிரி கரிய விழிகள், ஆப்பிள் மாதிரி அழகான கண்ணம், தக்காளி பழம் மாதிரி பியூட்டிஃபுல் லிப்ஸ், அந்த மாம்பழம் மாதிரி. போதும் போதும், மொத்தத்துல என்னத்தான் நீங்க பழத்தோட்டம்னு வர்ணிச்சீங்க இல்லையா? கரெக்ட், சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு அழகான மேதை. நீங்க வாங்காம போக மாட்டீங்க. நான் பார்த்தத வாங்காம போனதே கிடையாது. நானும் கொடுக்காம அனுப்ப போறதில்லை. இப்ப உங்களுக்கு என்ன சார் தேவை? ஜூஸ். கனிவர்க்கம் எல்லாம் கண்ணியா மாறி என் கண்ணெதிர நிக்கு. அத நானே என் கையால சாறு பிழிஞ்சு குடிக்கணும். அதுக்கு அனுமதி தேவை. ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சாரு சிரமம்? நானே என் கையால பிழிஞ்சு தரேன். குடு குடு. முதல்ல இத வாங்கிக்க. இந்த சாரு கேட்டாரு, அதான் பிழிஞ்சுட்டு ஜூஸா வேணும். ஜூஸ் மூஞ்சி மேல இன்னொன்னு விட்ட மூக்கல அந்த தக்காளி ஜூஸா கொட்டன் ஜாகிரதை. நாளைக்கு கிளப்புறேன். மொந்தவளே மன்னாரு என் அடியாள் உன்னை தூய் கிளப்புறான் பா. செகண்ட் கடையில கடிகாரத்துல செகண்ட் முள்ளு மட்டும்தான் இருக்கு. செகண்ட் ஹேண்ட் கடை இதானா? ஆமாய்யா, நான் தான் செகண்ட் ஹேண்ட். நான் இல்லையா? என் கடை செகண்ட் ஹேண்ட். என்ன வேணும்? யோ, நீ முழிக்கிற மொழியிலேயே தெரியுதியா நீ நம்ப கிராக்கிதான். என்னத்த தள்ளிட்டு வந்திருக்கிற? அது இது இதுவா? இவ்வளவு பெரிய ஆளா இருக்க, இத்தனோண்டா கொண்டாந்துருக்க. என்னது அது? பொடி டப்பி. வெள்ளி வெள்ளி. சரி, இது கொண்டா. இதுக்கு பதிலுக்கு என்ன கொடுக்குற? ஏயா, பொடி டப்பி. இதுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் வேணா கொடுக்குறேன். என்னது? சரியா போனா போகுது. ஒரு அலுமினிய கிண்ணம் கொடுக்குறையா? வெள்ளி பொடி டப்பிக்கு அலுமினியம் கிண்ணமா? முடியாதே. என்னமா பெருசா பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்த மாதிரி அழுத்திக்கிறீங்க. ஏவனோ அசந்திருக்கிற நேரத்துல அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்றத சொல்றேன், நீ கேக்குறத கேளு. ஒரு டார்ச் லைட் கொடுக்க முடியுமா? ஐயா, பொடியோட கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு வேணா பணம் கொடுத்துரு. இதுக்கு பணம் கொடுக்குறேன். சைலண்ட் இதுல 2 பேட்டரியும் ஒரு பல்பும் வாங்கி போட்டுக்க. வெளிச்ச கண்ணை பறிக்கும். ஏயா, உன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய மனுஷன் வீட்டுல வேலை பாக்குறது மாதிரி இருக்க. ஆமா, நான் கோடீஸ்வரர் ராஜசேகர் வீட்டுல கார் டிரைவர். அப்படியா? ரொம்ப சௌரியமா போச்சு. இந்த பாரியா, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1 ரூபாய் கொடுத்துரு. கார்ல இருந்து பெட்ரோலை உறிஞ்சி வெளியில எடுக்கிறதுக்கு ஒரு டியூபும் ஒரு டின்னும் ஃப்ரீயாவே கொடுத்துறேன். என்ன சொல்றேன்? நல்ல ஐடியா தான். எதுக்கும் என் ஃப்ரெண்டு சமையல் வீராசாமியை கலக்கிறேன். யாரியா நீ? சமையலே பெட்ரோலை கலக்குற. அந்த ஆள் அரிசியோட இங்க அனுப்பியா? 1 படி அரிசிக்கு 1 ரூபாய் கொடுத்துறேன். இந்த பாரு, வெள்ளிக்கிழமை பொழுது விடிஞ்சா அந்த வீட்டு கேட்டாண்டா நான் நிப்பேன் பணத்தோட. நீ ஆளுகிட்ட பெட்ரோலையும் அரிசியும் அப்படியே அனுப்பணும். காதும் காதும் வச்ச மாதிரி வியாபாரத்தை முடிச்சுக்கும். ஆளு வருது நகர் வெள்ளிக்கிழமை வாரேனி. வா வா. என்ன வெறுங்கூடையோட வர்ற? இன்னைக்கு சரக்கு எடுக்க பழம் மார்க்கெட்டுக்கு போகலையா? எங்க அண்ணன் போறது? இந்த வாரம் வியாபாரம் ஒண்ணு சரியில்லை. 100 ரூபாய் குறையுது. 100 ரூபாய் தானே என்கிட்ட கேட்டு நான் கொடுத்துட்டு போறேன். ஏன் அண்ணா, நானே பழைய சாமா வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கேன். 100 200 வச்சிருக்கேங்கிறிய. நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானே? என்ன கேள்விப்பட்ட? என்னமோ நீ திருட்டு பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விக்கிறேன்னு பேசிக்கிறாங்களே. ஐயோ 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 ஐயோ, எவன் சொன்னா உன்கிட்ட? நான் எவ்வளவு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ அதெல்லாம் நம்பாதரானே. நான் நம்பல, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அது மட்டும் உண்மையா இருந்துச்சு. இந்த ஆயுசுக்கும் உன் கூட பேச மாட்டேன். ஆமா. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத என் தங்கம். நீ அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். இன்னைக்கு காலையில நான் எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா? கருமாரியம்மன் கோயில்ல போய், அம்மா தாயே, என் ராணிக்கு சீக்கிரம் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சரிப்பா, சாப்பிட கூட போற
பிறந்த அக்கா மாதிரி என் மேல உயிரையே வச்சிருக்கேன். சம்பளத்துக்கு வச்ச சமையல்காரி மாதிரி வேளா வேலைக்கு சமைச்சு போடுறேன். என் கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் பங்கெடுத்துக்கிறேன். இந்த அநாத ராணி மேல உனக்கு என்னமா அவ்வளவு பிரியம்? வாங்க, எல்லாமே புது சரக்கு. பார்த்தாலே தெரியுது புது சரக்குன்னு. சீப்பாவே தர்றேன். சீப்பா கிடைச்சாலும் நான் கொண்டுட்டு போறது ரொம்ப உயர்ந்த இடம். ஓஹோ, நீங்க எங்க இருந்து சார் வர்றீங்க? யார்? நானா? நான் மந்தவெளி பக்கத்துல இருந்து வரேன். அதானே பார்த்தேன். என்ன ஒரு பழத்தோட்டமே பழக்கடை நடத்துற அதிசயத்தை பாக்குறீங்களா? எஸ் எஸ். நேத்து கூட ஒருத்தர் வந்து இதே மாதிரி சொன்னார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆப்பிள் வேணும். டசன் என்ன விலை? 18 ரூபாய். அடே அப்பா, நீ நான் எங்கேயோ இருக்கோம். மாதுளம்பழம் 12 ரூபாய். ஐயோ, பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறியே. ஆரஞ்சு? ஆரஞ்சு பழமா? 8 ரூபாய். பரவாயில்ல, கொஞ்சம் நெருங்கி வந்துட்டேன். சாத்துக்குடி 4 ரூபாய். இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தீங்கன்னா சௌரியமா இருக்கும். நெருங்கி வரணும் இல்ல? அந்த எலுமிச்சம்பழம் டசன் 1 ரூபாய். பரவாயில்ல, பக்கத்திலே வந்துட்டேன். உள்ள புது பழமெல்லாம் இருக்கு, வந்து வாங்கிக்கிறது. வாங்க. உட்காருங்க. ஏயா, உனக்கு என்ன திமிரு இருந்தா இப்பதான் உங்ககிட்ட நெருங்கி வந்திருக்கேன்னு சொல்லுவேன். நெஞ்சு சட்டையை பிடிச்சிட்டு திமிருக்கு முன்னாடி மரியாதை எல்லாம் பேசுற. மந்தவள்ளி மன்னாரு, உனக்கு மரியாதையா வேணும். இப்பதானே சொல்றேன். ஐயோ தாத்தா தாத்தா, ராமனே யாருன்னு தெரியுதா? நேத்து வந்தானே தீ விட்டு தெரியா, அவன் சிஷ்யா. விடாதீங்க. போடுங்க, நல்லா போடுங்க. அப்பதான் மறுபடியும் அந்த பக்கமே தலை காட்ட மாட்டேன். ஏன் எல்லாரும் என்ன அடிக்கிறீங்க? நான் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? செய்யறிய செஞ்சுட்டு கேள்வி வரையா? சரியான கல்லுடைய மங்கனா இருப்பான் போல் இருக்கு. ஐயோ, ஒரே ரத்தமா இருக்கு. இப்படியே நான் வேலைக்கு போனா யாரு என்ன சேர்த்துக்குவா? கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? மூஞ்சிய கழுவிட்டு போறேன். நான் வெளியில அடிபட்ட விஷயம் எங்க அத்தானுக்கு தெரிஞ்சா என்ன வீட்டை விட்டே விரட்டிடுவாரு. அது யாராவது உங்க அத்தான்? அப்பத்தூர்ல கிளாஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு ராஜசேகரன். அவர்தான். ராஜசேகரன் உங்க அத்தானா? ஆமா, என்ன ஒரு வேலைக்கு சிபாரிசு பண்ணி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாரு. போகும்போது வெறும் கையா போகக்கூடாதுங்கிறதுக்காக பழம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதான். ஐயோ ராணி, இது பெரிய இடத்து பிள்ளைமா, பெரிய இடத்து பிள்ளை. நீ தப்பு பண்ணிட்டமா, தப்பு பண்ணிட்ட. ஐயோ, நான் ரவுடி பையன் நினைச்சேன். நீ ஏன் இதை முதல்ல சொல்லாம உப்புன்னு இருந்த? ஐயோ, ரத்தம் பெரிய வம்பா படும் போல இருக்கே. இருங்க தம்பி, நாங்க தெரியாதனமா செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிரு தம்பி. பரவாயில்லையா, நான் அடிபடணும்னு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ஐயா தண்ணி. என்னையா எல்லாருமா சேர்ந்து உன்னை இப்படி அடிச்சு போட்டோம். உனக்கு கோபமே வரலையா? அடிச்சாலும் அழ தெரியாத அப்பாவியா இருக்கியே, நீ எப்படி இந்த உலகத்துல பிழைக்க போற? சரி, இந்த பழத்தை எடுத்துக்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. பரவாயில்ல, சும்மா எடுத்துக்க. எனக்கு சும்மா வேண்டாம். என்கிட்ட 2 ரூபாய் தானே இருக்கு. 1 ரூபாய் எனக்கு பஸ்ஸுக்கு வேணுமே. சரி, கடனை வச்சுக்க. வேண்டாம், நீ இந்த 1 ரூபாய் வச்சுக்க, பாக்கி அப்புறமா கொண்டாந்து கொடுக்குறேன். அம்மா, என்னையா வலிக்குது. பரவாயில்ல, சரியா போயிடும். கனவு கண்டதால வேலை போயிடுச்சா? ஆமாம்மா, நான் எதையாவது பார்த்தேன்னா அதே மாதிரி மாறிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது. அதனால நான் போற இடத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டு என்ன வேலையில இருந்து நீக்கிடுவாங்க. இதான் வழக்கமா நடக்கிறது. ஐயோ, நீ பகல் கனவு காண்ற ஆளா? ஆமா, இத மாத்துறதுக்காக எங்க அக்காவும் அத்தானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாக்குறாங்க. ஒண்ணும் நடக்கல. இந்த தடவை எப்படியாவது இந்த வேலையில நினைச்சிடலாம் நினைச்சேன். அநியாயமா நீ வந்து கெடுத்துட்டியே. என்னையா சொல்ற? நான் எப்படி கெடுத்தேன்? நாம 2 பேரும் ரோமியோ ஜூலியட் மாதிரி ஆடுறோம், பாடுறோம். இந்த உலகத்துல யாருமே நேசிக்காத மாதிரி நேசிக்கிறோம். யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா 2 பேரும் சந்திக்கிறோம். ஒரு நிமிஷம் நாம பாக்காட்டி போனாலும் 2 பேருக்கும் பைத்தியம் முடிச்சு போயிடும். நாம சந்திச்சு பிரியும் போது ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சு ஆற தழுவி நல்லா இறுக்கி கன்னத்துல மாறி 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 மாறி. நிறுத்தியா? என்னம்மா? சும்மாரியா, நீ சொல்ல சொல்ல என் உடம்பெல்லாம் பூசுது.
இது வரைக்கும் எந்த பயனும் என் மேல விரல கூட வச்சதில்ல. நீ பாட்டுக்கு என்ன கட்டி பிடிச்சி இருக்க தழுவி கண்ணத்துல மாறி மாறி ஐயோ ஐயோ. கனவுலம்மா கனவுல. கனவா இருந்தாலும் சரி கத்திரிக்காய் இருந்தாலும் சரி என்னதானே அப்படி எல்லாம் பண்ண? என்கிட்ட சொன்னதே இவ்வளவுன்னா இன்னும் சொல்லாம என்னன்னா பண்ணிருப்பேன். ஐயோ சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட சொன்னதுதான் செஞ்சேன். மேற்கொண்டு நான் ஒண்ணுமே செய்யல. நான் நல்ல பையன், ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பாரு. போச்சு, எல்லாமே போச்சு. என்ன போச்சு? உன்னோட இப்படி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படியா இந்த உலகத்துல வாழ முடியும்? என் எதிர்காலம் என்ன ஆகுது? என்னடா இது தாசி அவரஞ்சு கதையா இருக்கு. தொட்டால் 1000 பொண்ணு, கனவு கண்டாலும் 1000 பொண்ணு. என்னையா மினி மினின்னு முணுமுணுக்கிற? கூட்டத்தை கூட்டவா, உன் மானத்தை வாங்கவா? அம்மா இந்த ஒரு தடவை மன்னிச்சிடு. இனிமே உன்னை பத்தி கனவு கண்டேன்னா நான் ஆளை மாத்திக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இப்ப நடந்ததுக்கு என்ன சொல்ற? முதல்ல எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடி எடுத்து வை. ஐயோ என்னது இது? உண்மையிலேயே உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்க மாதிரியும் நான் என்னமோ உன்கிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரியும் வழி சொல்லிட்டு போன்னு சொல்றேன். உன்னை கல்யாணமே பண்ணிக்க சொல்றியா? என்ன ஐயோ பைத்தியக்கார மனுஷன். நான் சும்மா கலாட்டா பண்றதுக்காக ஏதோ சொன்னா நீ கல்யாண அளவுக்கே போயிட்டியே. உன் மனசுல கொஞ்சம் கூட விகல்பமே கிடையாது. நினைச்சது எல்லாம் பட்டு பட்டுன்னு பேசிட்டு பாக்குறதுக்கு தான் நீ முழு ஆம்பளிய தவிர உள்ள குழந்த மனசு. யோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பழத்தோட்டம் வாயா வாவா. என்னையா வேணும்? ஆப்பிள்ல 2 டசன், சாத்துக்குடியில 2 டசன், எல்லா பழத்திலுமே 2 டசன் போடு. ஏது எக்கச்சக்கமா பழம் வாங்குறத பார்த்தா யாரோ உன்னை வேலைக்கு வர சொல்லிட்டாங்க போல் இருக்கே. உன் பழக்கடையே வாங்கி கொண்டு போய் கொட்டினாலும் எவனும் என்ன வேலைக்கு சேர்த்துக்க மாட்டான். இது நிச்சயதார்த்தத்துக்கு. நிச்சயதார்த்தமா? பொண்ணு யாரு? எங்க அத்தானோட தங்கச்சி. எனக்கு முறை பொண்ணுதான். அதுக்குள்ள என்னையா கல்யாணத்துக்கு அவசரம்? வயசாகிட்டே இருக்குல்ல, எத்தனை நாளைக்கு சும்மாவே வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது? சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சது. அதெல்லாம் இருக்கட்டும். இது யாருடைய ஏற்பாடு? எங்க அத்தானுடைய ஏற்பாடு தான். என்ன கேட்டாங்க, நான் ஒண்ணும் மறுத்தே சொல்லல. பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன முந்திரி கொட்டைன்னு பேசாம இருந்துட்டேன். ஓஹோ சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். என்னது நீ பாட்டு கணக்கு வழக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? இனிமே என்னையா கணக்கோ வழக்கம்? அதான் எல்லாம் தீர்ந்து போச்சு. ஒரு பொண்ணுக்கு மனசறிஞ்சு துரோகம் பண்ண வரைக்கும் எப்படியா மனசு வந்துச்சு? யார்? ராதாவை பத்தி தானே சொல்றேன். உண்மைதான். அவளுக்கு வரப்போற மாப்பிள சரியில்லைன்னு அந்த பய வச்சிருந்த ரேஸ் புக்கை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு அந்த பொண்ணு கண் கலங்கினா நல்லா இருக்காதேன்னு அத்தாங்கிட்ட சொன்னேன். இந்த பய வேணாம் அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னை விட அந்த மாப்பிள 1000 டைம்ஸ் பெட்டர்னு சொல்லிட்டா. நான் வாய மூடிட்டு பேசாம இருந்துட்டேன். நீ எந்த மாப்பிள்ளைய சொல்ற? ராதாவுக்கு வர்ற மாப்பிளைய. அப்போ நிச்சயதார்த்தம் உனக்கு இல்லையா? இந்த மோர கட்டிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சேன். யோ உனக்கு தான் கல்யாணம் நினைச்சதும் எனக்கு உள்ள பகீர்னுச்சு. ஆமா எனக்கு கல்யாணம்னா உனக்கு எதுக்காக உள்ளுக்குள்ள பகீர்ங்கணும்? போயா, உனக்கு எப்படி சொன்னாலும் புரியாது. இந்த பாரு, இந்த ஜாட பேசுறது சுத்தி வளைச்சு பேசுறதுங்கிறது அதெல்லாம் எனக்கு புரியாது. பச்சையா சொன்னாதான் புரியும். யோ யோ இங்க வாயா. ஏமா நீதானே செகண்ட் ஹேண்ட்? பல்ல உடைப்பேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏய் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு என் பல்ல உடைக்கிறேன். என்ன? அது இல்லம்மா, இங்க தாயார் தகப்பனார் தவிர மத்தது எல்லாமே உங்ககிட்ட செகண்ட் ஹேண்ட்ல கிடைக்கும்ன்றாங்களே, வாஸ்தவம் தானே? நீ சொல்றது அந்த காலையா? இப்ப உனக்கு தாய் என்ன விலைக்கு வேணும், தகப்பன் என்ன விலைக்கு வேணும்? ஐயோ, அவன் சோத்து கடிக்கிற லாட்டரியில தாயார் தகப்பனாரையே விற்க ஆரம்பிச்சுட்டானா? ஆஹா, இதத்தான் பசும புரட்சின்னு சொல்றாங்களா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். பொடி டப்பி ஒண்ணு வேணும். உனக்கு என்ன வெள்ளியில வேணுமா? இன்சியல் அடிச்சது வேணுமா, இன்சியல் அடிக்காதது வேணுமா? இனிஷியல் அடிச்சதாவே இருக்கட்டுமே. என் இனிஷியல் விஎம். சும்னியா கண்டாரி உட்கார். எம் யோ நீ கேட்ட இன்சியல் இருக்கே அந்த அப்படி ஐயோ, இது ஏன் பொடி டப்பியாச்சே? ஏன் பொடி டப்பியா எடுத்து எங்கிட்ட விலைக்கு வைக்கிறேன் நீ? இது எப்படி உங்ககிட்ட வந்தது? பொடி டப்பியா இருந்தா என்னையா நம்ம பெருசா கத்துறியா? ஏன் செகண்ட் ஹேண்ட்? இப்ப போலீஸ் கூப்பிடுற பாரு. நான் போலீஸே கூப்பிடுறேன். கூப்பிடுவியா? நீ போலீஸோட வர்றேன்னு என் கஸ்டமருக்கு ஒரு இண்டு கொடுத்தா போதியா? உன் மொழிய தோண்டி கொண்டாந்து என் கையில கொடுத்து அதுக்கும் காசு வாங்கி போயிடுவாங்க. அப்போ என் 2 மொழிக்கு சேர்த்து என்ன விலை போட்டு கொடுப்ப நீ? நீயே கழிச்சு கொடுத்துறேங்கிறியா?
இது அப்படி ஒண்ணு வேலைக்கு போகாதியா. நல்லா பார்த்து சொல்லு, 2 மொழியும் பெருசு பெருசா இருக்க. சரி அது இருக்கட்டும், முதல்ல அந்த பொடி டப்பி. ஆஹா, இந்த பொடி டப்பி இருக்குதே அப்பல் வெள்ளியா? ஆமா, பார்த்தாலே தெரியுது, நல்ல அந்த காலத்து வெள்ளி. இது செய்யறதுக்கு கூலி விட்டு எவ்வளவு கொடுத்துருக்கு தெரியுமா? இருக்கும், ஒரு 30-35 ரூபாய் இருக்கும். 35 ரூபாய் தான் கொடுத்தது. இந்த பிஎம் எழுதியிருக்கேன், இதுக்கு மட்டும் தனியா ரேட்டு. ஆமா இருக்கும், அது நல்லா அழகா கஷ்டப்பட்டு எழுதிருக்காங்க பிஎம். அதுக்கே ஒரு 15 ரூபாய் கூலி கொடுக்கலாம். ஆமா, இதுல இருந்து பொடியை எடுத்து போட்டா ஐயோ என்ன சுகமா இருக்கும், என்ன சுகமா இருக்கும். அப்ப இந்த பொடி டப்பி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்ப கிடைக்காது இந்த மாதிரி. ஆமா, இதுக்கு என்ன விலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்? ஒரு 60 ரூபாய் கொடுக்கலாமா? 60 கூலி 60 ஆயிடுவேன். ஒரு 80 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். 80 ரூபாய், அதுக்கு மேல கேட்க கூடாது. நல்லா நான் தேடின மாதிரியே கிடைச்சிருக்கு எனக்கு. ஐயோ, ஏன் பொடி டப்பி எடுத்து என்கிட்ட விலைக்கு பேசி அதை பத்தி அப்படி இப்படி எல்லாம் பேசி எனக்கே விலைக்கு வேண்டியது. என் தம்பி ராமு பொறுப்பு இல்லாம இருக்கானே, அவன்தான் சொன்னேன். ஓஹோ, இது ராமு விவகாரமா? நீங்க கவலைப்படாதீங்க, அதை பத்தி நானே நல்லா யோசிச்சு ஒரு வழியும் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். என்ன? ஏதாவது அவனுக்கு சொந்தத்துல வியாபாரம் வச்சு கொடுத்துட்டா பொறுப்பு தன்னால வந்துரும். வியாபாரமா? அதுவும் நல்லாதான் இருக்கு. என்ன வியாபாரம் வைக்கலாம்? நல்ல வியாபாரம்னு பார்த்தா இன்னைக்கு நாட்டுல அரசியல் தான் நல்ல வியாபாரம். ஏதாவது ஒரு கட்சியில சேரலாம், இன்னொரு கட்சிக்கு போலாம், திரும்பி வரலாம், வரலாம், போகும்போது வரும்போதெல்லாம் பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இவனுக்கு அது லாயக்கு இல்ல. உருப்படி ஏதாவது சொல்லுங்களேன். உருப்படணுமா? அப்ப அரசியல் பிரயோஜனம் இல்ல. ஏதாவது கடை வச்சு கொடுத்துடலாமா? பொம்மை கடை வச்சா பொம்மையெல்லாம் உடைச்சு விடுவான், கண்ணாடி கடை வச்சா கண்ணாடி எல்லாம் உடைச்சு விடுவான், பட்டாசு கடை வச்சா எப்படி இவன் பட்டாசு உடைப்பான்? இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. சரி, எல்லா ஏற்பாடும் நீங்க பாத்துங்க, பணம் கொண்டு. சரி. என்னையா பட்டாசு கடையா? எப்பல இருந்து? அடே வாமா, பழக்கடை வா. நான் பழக்கடை தான், நீ ஏன் பட்டாசு கிடையாது? சீசனுக்கு தகுந்தாப்புல நடந்துக்குவேன். இப்ப தீபாவளி சீசன், இப்ப பட்டாசு கடை வச்சா பணத்தை குவிச்சிடலாம். எப்படி ஐடியா? நல்ல திட்டம் தான் ஜமாய். ஆமா, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு பழம் வாங்க வந்தியே, அதுக்கப்புறம் ஏன் என் கடை பக்கமே வரல? நான் உண்மையை புட்டுடட்டுமா? புட்டுடு. ஐயோ, உன்னை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. நீ ஒரு மாதிரி பொண்ணா இருக்க. என்ன பார்த்து அப்படி சொன்ன? அப்படி என்னையா நான் தப்பு பண்ணத நீ பாத்துட்ட? எவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுன? எவனை என் கடைக்குள்ள சேர்த்து வச்சுட்டு கொஞ்சன? இப்ப நீ சொன்னதை நிரூபிக்கல, உனக்கு போட நிரூபிச்சு காமிச்சுட்டா என்ன கொடுக்குறேன்? காட்டியா பார்க்கலாம், என் கடையை உனக்கு கைது கொடுக்குறேன். அப்ப தயாராரு. ஒரு நாள் ஒரு வாலிபனை, அழகான வாலிபனை உன் கடைக்குள்ள கூட்டிட்டு போனேன். உண்டா இல்லையா? அவனுக்கு நல்லா பூசை போட்ட. உண்டா இல்லையா? முறை கொடுத்ததுக்கு அப்புறம் சிரிச்சு பேசுறேன். உண்டா இல்லையா? அந்த வாலிபன் நான் எப்ப எழுதி கொடுக்குற கடைய? கடை என்னையா? என்னையே உனக்கு எழுதி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஒன்னு எழுதி வாங்கிட்டு நான் என்ன நான் கனவுல என்ன கட்டி பிடிச்சு இருக தொழுது பள்ளத்துல மாறி 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 அப்படின்னு என்னெல்லாமோ சொன்னீங்க, அதெல்லாம் நிஜமாவே செய்யலாம். இது 1000 தான் சொல்லு. கனவுல உள்ள பல வசதிகள் பாக்கியில கிடையாது. ஏயா பழக்கடை ராடியான உடனே கனவுல திடீர்னு பட்டத்து ராடி ஆக்கிடுறாங்க. ஆமா, நீ என்ன வியாபாரத்துக்கு எடுத்துட்டு உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ முதல்ல சொந்த வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன்ல, அதனால நான் பழம் வாங்க கொண்ட அந்த பணத்துக்கு எல்லாம் பட்டாசு வாங்க போறேன். வெரி குட் வெரி குட். வாங்கிடு. பழமும் பட்டாசும் ரெண்டும் ஒண்ணுதான். அது முத்ரா வெடிக்கும், இது பத்திரா வெடிக்கும். மிஸ் மெட்ராஸ் மத்தாப் எவ்வளவு வேணும்? 10 ரூபாய்க்கு போடியா? மிஸ் மெட்ராஸ் போட்டோ ஒண்ணு மாதிரியே இல்ல. ஏ, அந்த யுவராஜ் அம்மாருக்கு மத்தாப்பு பொட்டியில உன்ன மாதிரியே படம் போட்டிருக்கே. யுவராஜா, நீ மிஸ் மெட்ராஸ். எப்ப பார்த்தாலும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆம்பளை மாதிரி நிப்ப, இப்ப என்னமோ தலையை குறிஞ்சுக்கிட்டு பொம்பளை மாதிரி நிக்கிறிய. இப்ப நான் புது பொண்ணியா? புது பொண்ணுன்னு அப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு நிக்கணுமோ? எனக்கு என்ன தெரியும் கருமம். சரி, அப்படியே நில்லு, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். மோசமான ஆளியா நீ? நான் இங்க வெக்கப்பட்டுக்கிட்டு நின்னா உடனே படுத்து தூங்கிடுறதா? என்ன அணைச்சாப்புல கூட்டிட்டு போய் அந்த கட்டில உட்கார வையா. ஓஹோ, அப்படி எல்லாம் வேற செய்யணுமா? அணைச்சது போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? நடக்கிறதா? அப்புறம் என்ன செய்யறது? உட்கார வையா. உட்கார வச்சு முதல்ல உட்கார வையா, அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் என்ன செய்ய? கொஞ்சம் விடு. இந்தாயா குடி, இந்த பழத்தை வாங்கிக்க. பழக்கடை உனக்கு பழைய புத்தி போகலையே, இங்க வந்து வியாபாரமா? நான் காசு கேட்கலையா, சும்மா வாங்கிக்க. இது புது மாப்பிள்ளைக்கு புது பொண்ணு செய்ய வேண்டிய சாங்கியம்.
முதல்ல பழத்தை தின்னு. அப்புறம் அப்பாடி, ஏதோ ஒரு வழியா அவங்க கழுத்துல தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிட்டேன். அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன், நீ எனக்கு புருஷனாக வேண்டாம். எங்க எங்க கழுத்தை நீட்டு. நீ எனக்கு தாலி கட்ட போறியா? ஆமா, என் புருஷன் சரியான ஆம்பளை இருக்கணுங்கிறதுக்காக இதை நானே பண்ணிட்டு வந்தேன். நல்லா பாரு. இது இந்திராவோட போட்டோ. ஆமா, உன்கிட்ட இருக்கிற கனவு பழக்கத்தினால இந்த குழந்தை செத்து போச்சு. மறுபடியும் உனக்கு கனவு வரும்போதெல்லாம் இந்த டாலரை பாரு. அந்த பழக்கத்தினால ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம் எதுன்னு உடனே உனக்கு ஞாபகம் வந்துடும். அப்புறம் கனவாவது கினவாவது எல்லாம் பஞ்சா பறந்துடும். யா உண்மைதானாடி, இந்திராவோட இழப்பு நினைவுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு கனவே வராது. இன்னொரு விஷயம், அந்த குழந்தை உயிரோட இருக்கும்போது மாமா தைரியமா இரு, மாமா புத்திசாலியா இருன்னு சொல்லுமாமே. இந்த டாலர் எப்பவும் உன் கழுத்திலேயே இருக்கணும். இத பார்க்கும்போது உன் கோழத்தனம் அப்பாவித்தனம் எல்லாம் தன்னால போயிடும். புரிஞ்சுதாடி, புரிஞ்சுது. இனிமே நான் கோழை இல்லை, அப்பாவி இல்லை. நீயே பாரு. அது போதுங்க, அது போதும். உன்கிட்ட எல்லாம் பிடிக்குது, ஒரு விஷயம் தான் பிடிக்கல. என்னையா அது? எனக்கு பயமா இருக்கு, நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்குவ. அட சும்மா தைரியமா சொல்லியா. தைரியம்? இனிமே என்ன மாட்டுக்கார பய மாதிரி யோ யோன்னு அரைஞ்சு பல்ல உடைச்சு விடுவேன். அட ஆமாய்யா, யோ கட்டின புருஷன் நீ, உன்னை போய் யோன்னு கூப்பிடலாமாய்யா? மறுபடியும் யோன்னு நொங்கிடுவேன். ஆமாங்க, வாய் தவறி வந்துடுச்சுங்க, இனிமே வராதுங்க. நீங்க மட்டும் எப்பவும் ஆம்பளை மாதிரியே நடந்துக்குங்க. சென்னை ஆம்பளை மாதிரி நடந்துக்க சொல்றேன், பாக்குறியா இப்ப? மணி 6க்கு மேல ஆச்சு, இன்னும் எழுந்துக்கலையா? ஏன்றியா ஏன்றியா? மாட்டுக்காரி, ராத்திரி தான் இந்த மாதிரி கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன். பொழுது விடிஞ்சோட மாடு ஓட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஓஹோ, இவருக்கு டாலரை மாட்டின மாதிரி நான் எதையாவது மாட்டிக்கிட்டாதான் அப்பப்போ மரியாதை வரும் போல் இருக்கு. என்னங்க விழிஞ்சு போச்சுங்க, எழுந்துருங்க. 9 மணிக்கு தான் எழுந்திருக்கோம். உலகத்திலேயே பெரிய திருட யார் தெரியுமா? தூக்கம்தான். நம்ம வாழ்க்கையில பாதி அது திருடிடுது. புரியுதாயா? புரிஞ்சுதுங்களா? அதனால சுறுசுறுப்பா எழுந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு டிஃபன் சாப்பிட வாங்க. அட ஏழுயா, என்ன மரியாதை? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னா ஒரு எக்ரிமெண்ட். என்ன? கூலி கொடுக்கணும். நான் என்ன குளத்து வேலைக்கா கூப்பிடுறேன்? நீ எந்த வேலையை கூப்பிட்டாலும் கூலி கொடுக்கணும். என்ன கூலி? காலையில முழிச்சது 3, குளிச்சது 3, டிஃபனுக்கு முன்னால 3, கரெக்டா என் கணத்துல கொடுத்தோம். இவ்வளவுதானே? இப்பவே கொடுக்குறேன். கொடுத்துடு. நீ அடிச்சா நான் என்ன கதி ஆகிறது? இப்படி அவனை கண்ணத்துல கொடுக்க சொன்னேன். வீட்டுக்காரருக்கு மட்டும் சுட சுட கொடுக்கறாது இருக்கு, எனக்கு கிடையாதா? என்னது? இட்லி. இட்லி எனக்கு சூடா கொடுத்துட்டா நானும் டிஃபன் முடிச்சுக்குவேன். தெரியாம வந்து கழுத்து அடிச்சுட்டாங்க. என்ன மனோகர, கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சேன்னா? என்னது? இட்லி. கையில எடுத்த இட்லி சாப்பிட போகும்போது தவறி விழுந்துருச்சான்னு கேட்டேன். இட்லி. ஆமா, நீங்க வரும்போது விழுந்துருச்சு. நான் சமயத்துல தானே வருவேன். வரலையா? இல்லையே. மறுபடியும் எப்போ வரும்? அது எப்படி சொல்ல முடியும்? உடனே வந்தாலும் வரும், 1 மணி நேரம் ஆனாலும் ஆகும். ராமு, நீ அதை எதிர்பார்க்காதப்பா, நீ எதிர்பார்க்காதப்பா. மாமா, உங்க தும்மல் இருக்க உங்களை விட மோசம். வராது நினைக்கும் போது வந்துருது, வரும் நினைக்கும் போது வரதில்லை. அதுக்கு பேர் தான் தும்மல். உனக்கு தெரிஞ்சிருக்குமே. என்ன இது? இங்க 2 பேரும் போற போக்குல இட்லியும் தோசையும் கூட தூக்கிட்டு போயிட்டாங்களே. விருந்தாடி அவங்கதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க. ஏதோ தனியா சந்தோஷமா சாப்பிடலான்னு வந்த இடத்துல தவக்கல மாதிரி வந்து இடங்கள் பண்ண எந்திரிச்சு போகாம என்ன செய்வாங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நான் வேணும்னு தான் வந்து உட்கார்ந்தேன். அட பாவி மனுஷா, இதுல என்ன அவனுக்கு ஒரு அல்ப சந்தோஷம்? எனக்கு பொழுதே போக மாட்டேங்குது. ஒரு நல்ல சினிமா டிராமாவது பார்க்கலாம்னா அதுவும் முடியல. அட்லீஸ்ட் ஒரு எலெக்ஷனாவது வந்ததுன்னா அப்படி ஜாலியா தமாஷா பொழுது போயிடும். அதுவும் இல்ல. ஏய்யா, எலெக்ஷன் உனக்கு பொழுதுபோக்கா? ஆமா, பாதி பேருக்கு எலெக்ஷன் குழப்பா இருக்குது, எனக்கு பொழுதுபோக்கா இருக்கு. தப்பா? உன்னை சீக்கிரம் இங்க இருந்து அனுப்பிட வேண்டியதான். எங்க? டெல்லிக்கா? டெல்லிக்கு மூஞ்சி. டெல்லிக்கு போய் என்ன செய்வ நீ? டெல்லிக்கு போனா என்ன ஒண்ணாலும் பண்ணலாமே.